ஹலோ, இளவரசி வந்த விமானம் கடலிலே விழுந்து அதிலே பிரயாணம் செய்த அத்தனை பேரும் இறந்து விட்டதாக செய்தி வந்திருக்கிறது. இந்த துயரமான செய்தியை மக்களுக்கு அறிவிக்க சொல்லி அரசாங்க உத்தரவு. ஆமா, எஸ். எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். மகாராஜாவுக்கு நிம்மதி தேவை. எல்லோரும் வெளியே செல்லுங்கள். மகாராஜா, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. திவான், என்னை தனியே இருக்க விடுங்கள். என்னங்க, என் மகன் நிஜமா என்ன விட்டு போயிட்டானோ? ஜானகி, எனக்கு நீயோ உனக்கு நானோ ஆறுதல் சொல்ல முடியாத நிலையில தவிக்கிறோம். எனக்கு ஒரு வாரிசு இருக்காங்கிற நினைப்பு தென்பாவும் கம்பீரமாகவும் இருந்து இன்னைக்கு என் நாடு நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு. ஜானகி, தளர்ந்து போச்சு. Doctor! Look here. Good heavens! What's happened? Who are they? They float on sea water. No breath. These boys see them. We bring. There must have been an accident. Bring them in. Hello, Shokumari. Hello, Shokumari. How is the pulse? Her pulse is normal, but she's running a temperature. Better fetch the same injection. நான் எங்க இருக்கேன்? இது எந்த இடம்? நீங்க யாரு? Who are you? Relax, my friend. You're in safe hands. I'm the doctor of this place. Doctor, what's happened to that girl? Where is she? There she is. She's perspiring. Continue the fermentation. Vasanti! Yourself, please. You need rest. Thank you. Slowly. How are you feeling now? I'm much better, doctor. Come and join us. Well, look. வசந்தி, இந்த அலைகளை பாத்தியா? நம்ம அழைச்சிட்டு போறதுக்காக தவழ்ந்து அது கரைக்கு வர்ற அழக பாத்தியா? எங்க அழைச்சிட்டு போக? நம்ம சொந்த நாட்டுக்கு, நாம பிறந்த புண்ணிய பூமிக்கு. வசந்தி, நம்ம நாட்டுக்கு திரும்பி போறதுக்காக ஒரு மோட்டார் படகு ஏற்பாடு செய்து கொடுக்கிறேன் டாக்டர் சொல்லியிருக்கார். இன்னும் 2 நாள். மன்னிக்கணும் பாரத். ஏன் வசந்தி? நம்ம நாட்டுக்கு திரும்பி போக எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. வசந்தி, அங்க போனா மன்னர் என்ன திவானுக்கு கண்டிப்பா கல்யாணம் செய்து வச்சிருவாரு. அந்த கொடுமையை என்னால அனுபவிக்கவே முடியாது பாரத். வசந்தி, உறுதியா சொல்றேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த சக்தியாலும் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கவே முடியாது. நம்ம சுயநலத்துக்காக பிறந்த நாட்டை புறக்கணிக்கலாமா? இந்த சமயத்துல என்னுடைய சேவை நம்ம நாட்டு மக்களுக்கு பயன்படும். அதுதான் என்னுடைய லட்சியம். இந்த லட்சியத்துக்கு நீயும் துணையா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதை நான் என் பாக்கியமா கருதுறேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி தரணும். என்ன வசந்தி? இளவரசி சித்திரலேகா உயிரோட இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. நீங்களே அதை மறந்துடணும். உங்களுடைய வசந்தியா உங்களோடயே இருக்க விரும்புகிறேன். இனிமே நீ இளவரசி சித்திரலேகா இல்லை, எப்பவுமே என்னுடைய வசந்தி. Thank you very much. I will never forget you all. Thank you. Goodbye. Bye. Goodbye, girls. Goodbye, everybody. Bye. Goodbye.
பாரத் இல்ல? யாரப்பா நீ? நான் பாரத்மா. பாரதா? ஆமா. என்னப்பா இது? நீ செத்து போயிட்டதாக சொன்னாங்களே, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். இவ்வளவு நாள் எங்க பாருங்க? சொல்றேன். பாரத், என்னால நம்பவே முடியல. மறுபடியும் உன்னை பார்க்க போறோம்னு நான் கற்பனை கூட செய்யல. ஏதோ விபத்துல நீ இறந்து போயிட்டதா சொல்லி எங்களை எல்லாம் துடிக்க வச்சுட்டாங்க. விபத்து நடந்தது உண்மைதான், ஆனா எப்படியோ தப்பிச்சிட்டேன். யாரு இவ? ஒரு அனாதை. இவளை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். ஆனால் இவ கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டுல இருக்கட்டும். இது உன் வீடப்பா, அவளை நாங்க பாத்துக்கிறோம். வாமா. பாரத், நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ. உங்க அப்பா அம்மா உன்னை உயிரோட பார்த்தா சந்தோஷத்தால பூரிச்சு போயிடுவாங்க. சீக்கிரம் புறப்பட்டு. பரவாயில்ல. பாரத், 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 பாரத். வணக்கம் மகாராஜா. வா பாரத், உன் மறுபிறப்புக்கு என் வாழ்த்துக்கள். நீ உயிருடன் திரும்பியதில் உன் தந்தையைப் போல் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி மகாராஜா. மகாராஜா, தங்களுக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் மறந்து எங்கள் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் தாங்கள் தெய்வத்திற்கு ஒப்பானவர். தங்களின் பெருந்தன்மைக்கு என் வணக்கங்கள். பாரத், விந்தையான முறையிலே இந்த விபத்திலிருந்து தப்பியிருக்கிறாய் என்று நினைக்கிறேன். உண்மை. விமானத்திலே ஏதோ கோளாறு ஏற்பட்டு கடலிலே விழுந்து வெடித்தது. பிறகு நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு சிறிய தீவின் கரையிலே ஒதுக்கப்பட்ட என்னை அங்கு வாழ்ந்த மக்கள் காப்பாற்றி அன்போடும் ஆதரவோடும் குணப்படுத்தி தங்கள் சிறிய படகிலே என்னை இங்கு அனுப்பி வைத்தார்கள். இங்கு வந்த பிறகுதான் இளவரசியின் துயரமான முடிவை நான் தெரிந்து கொண்டேன். பாரத், அதை பற்றி எனக்கு நினைவுபடுத்த வேண்டாம். மன்னிக்க வேண்டும் மகாராஜா. இவ்வளவு பெரிய விபத்தில் உனக்கு ஒரு சிறு காயம் கூட ஏற்படவில்லை என்றால் அது நீ செய்த புண்ணியம்தான். திவான் அவர்களே, இந்த விபத்தின் காரணமாக எனக்கு ஏற்பட்ட ஞாபக சின்னம் இதப்பா. நாளைக்கு நாம நடத்த போற போராட்டம் தான் சாத்வீக முறையின் கடைசி கட்டமா இருக்கணும். நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்படலைன்னா நம்முடைய கொள்கைகளையும் திட்டங்களையும் மாத்தித்தான் தீரணும். அது மட்டும் இல்ல, ஏன் பேச்ச நிறுத்திட்டீங்க? நீங்க பேசுறத நான் தெரிஞ்சுக்க கூடாதா? இது அரசியல். அது எங்களுக்கும் புரியும். வசந்தி, பெண்கள் மென்மையானவர்கள், ஆனால் உறுதி படைத்தவர்கள். போராட்டம், புரட்சி இதுல எல்லாம் கலந்துக்க பெண்களால முடியாது. புரட்சிக்கே தலைமை தாங்கிய வீராங்கனைகள் ஜான்சி ராணி, ராணி மங்கம்மா, இவங்கெல்லாம் பெண்கள் தாங்கிறத நீங்க மறந்துட வேண்டாம். அது இறந்த காலம், இது நிகழ்காலம். அதனால தான் வாளும் துப்பாக்கியும் ஏந்த வேண்டிய வாலிபர்களின் கைகள் நிகழ்காலத்தில் வெறும் பிரஷ பிடிச்சுக்கிட்டு இருக்கு. பாரத், இவ நம்ம விட தீவிரவாதி. என்ன இருந்தாலும் ஒரு சிப்பாயுடைய மகள் இல்லையா? ஆனந்த், போராட்டத்துல கலந்துக்க ரொம்ப பேர் ஆர்வமா இருக்காங்க. நம்ம எதிர்பார்க்கறதோட கூட்டம் அதிகமாகவே இருக்கும். மக்களின் உணர்ச்சிகளுக்கு மன்னரோ திவானோ மதிப்பு கொடுக்க தவறினால் புனித போர் ஆரம்பமாகும், புரட்சி வெடிக்கும். மகாராஜா, அரண்மனை வாசலில் மக்கள் திரண்டு இருக்கிறார்கள். மன்னரை சந்திக்க வேண்டுமா? பொறுங்கள் மகாராஜா, வெறிபிடித்த கும்பலுக்கு முன் தாங்கள் செல்வது நல்லதல்ல. தங்களுக்கு பதில் நான் சென்று அவர்களை சந்திக்கிறேன். திவான், அவர்களுடைய குறைகளை கேட்டறிய எனக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கு. மன்னிக்க வேண்டும் மகாராஜா, உங்கள் உயிரை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய முதற் கடமை. என்னை அனுமதியுங்கள். திவான்! 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 திவானே, உன் பதவி ராஜினாமா செய். அக்கிரமக்காரனே, இந்த நாட்டை விட்டு வெளியேறு. திவான்! அந்தியரை கைக்கூலி, பெற்றதாகிய நிறைவேற்றும் துரோகி, இந்த நாட்டின் அவமான சின்னம். இந்த நாய்களை உடனே அப்புறப்படுத்துங்கள். அது உன்னால் முடியாது. திவான், எங்கள் உடலிலே உயிர் இருக்கும் வரை எங்களை இந்த இடத்திலிருந்து ஒரு அங்குலம் கூட உன்னால்
சொன்னால் நகர்த்த முடியாது. நீங்கள் இங்கிருந்து உடனே கலைந்து போகாவிட்டால் நான் கடுமையான நடவடிக்கை எடுக்க நேரிடும். நீ எடுக்க போகும் நடவடிக்கை என்ன என்பது எங்களுக்கு தெரியும். எங்கள் மீது தடியடி நடக்கும், எங்கள் நெஞ்சங்களை துப்பாக்கி முனைகள் குறிபார்க்கும், எங்கள் உடல்களை தோட்டாக்கள் துளைக்கும், எங்கள் ரத்தம் இந்த மண்ணிலே வடியும். திவான், அதையெல்லாம் எதிர்பார்த்துத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அப்படியானால் நீங்கள் இங்கிருந்து கலைந்து போக முடியாதா? முடியாது. மன்னரை நேரில் சந்தி தெரிவிக்கும் வரையில் நாங்களுக்கு இருந்து நகர மாட்டோம். மன்னரை நீங்கள் சந்திக்க முடியாது. முடியும். அரண்மனைக்குள் ஊடுருவி சென்றாவது மன்னரை சந்தித்தே தீருவோம். சுடுங்கள் அவர்களை, சுடுங்கள் அந்த நாய்களை. தோழர்களே, மன்னரை சந்திக்க புறப்படுங்கள். என் தாய் நாட்டிற்காக நான் சிந்துவிட்ட ரத்தம் இன்று முதல் நெருப்பாக மாறி கொழுந்து விட்டு எரிய தொடங்கிவிட்டது. அந்த தீயிலே நீ வந்து வடியும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. திவான், இன்று முதல் இந்த நாட்டிலே புரட்சி வெடித்து விட்டது. திவான், கலந்ததம்மா இம்மாநிலம் முழுதும் மண்ணே சிவந்ததம்மா. எரிந்த புகை எழுந்து மேகத்தில் கலந்ததம்மா. இளைஞர் படை எழுகவென எங்கும் ஒலித்ததம்மா. எரிந்து முடிந்து விட்டயல் தலைவா, உன்னாலே சிவந்த மண் கொதித்தெழுந்து தீயவரை வெல்லுவம்மா. என்ன இது? பாரத், பாரத், என்னப்பா இது? என்ன நடந்தது? அம்மா, இந்த நாட்டை அந்நியனுக்கு விற்காதே, இந்த நாட்டு மக்களை மாற்றானுக்கு அடிமையாக்காதே என்று மன்னனிடம் நியாயம் கேட்க போன எங்களை நாய்களைப் போல சுட்டுத் தள்ளினான் அம்மா திவான். இன்று அவன் கொடுங்கோன்மைக்கு பலியானவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள். இந்த நாட்டு மண்ணிலே மாற்றானின் காலடி படக்கூடாது என்று உரிமை குரல் எழுப்பிய நண்பன் குண்டடிபட்டு மண்ணிலே சாய்ந்த கொடுமையை என் கண்களால் பார்த்தேன் அம்மா, என் கண்களால் பார்த்தேன். திவானுடைய இந்த விபரீத போக்குக்கு முடிவு கட்ட மன்னரால முடியாதா? மன்னரால் முடியாது, மனது வைத்தால் இந்நாட்டு மக்களால் முடியும், என்னால் முடியும். திவானுடைய அதிகாரத்தை ஒழித்து அக்கிரமத்திற்கு சமாதி கட்ட நான் புறப்பட்டு விட்டேன் அம்மா. எனக்கு ஆட்சி கொடுங்க. நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற. அப்பா வரட்டும், அவரோட கலந்து ஆலோசனை செய்துட்டு. இல்லை அம்மா, இல்லை. இனி ஆலோசனை செய்வதற்கோ அறிவுரைகள் கேட்பதற்கோ எனக்கு நேரமில்லை. என்னை மன்னித்து விடுங்கள். பாரத், பாரத். அரண்மனைக்கு முன்னால நடந்த போராட்டத்துல நீயும் கலந்துகிட்ட போல இருக்கு. அந்த புனிதமான போராட்டத்திலே கலந்து கொண்ட மக்களுக்கு உங்கள் அரசாங்கமும் அதிகாரமும் அளித்த பரிசு உயிர் பலி, இரத்தம். மானமும் மனிதத்தன்மையும் உள்ள இந்த நாட்டு குடிமகன் எவரும் இதை நினைத்து பெருமைப்பட முடியாதப்பா. பாரத், உன்னுடைய உணர்ச்சிகளை நான் ரொம்ப பாராட்டுறேன். பாராட்டு வெறும் வார்த்தைகளில் தெரிவித்தால் போதாதப்பா, செயலில் காட்ட வேண்டும். ஆம், செயலில். மன்னனை மயக்கி பிறந்த மண்ணையே அந்நியருக்கு அடிமையாக்கி அதனால் லாபமடைய துணிந்த திவானை இதே உலகில் நீங்கள் கைது செய்து மக்கள் மத்தியிலே நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் உங்கள் அதிகாரத்தையும் அதற்குரிய இந்த ஆடைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு திவானை
குரல் எழுப்ப வேண்டும். புரட்சி, எழுச்சி, பழிக்கு பழி, இந்த கோஷங்களினால எந்த விதமான பலனும் ஏற்படாது. அப்படி கோஷிப்பது மட்டும் என் லட்சியம் அல்ல, அதை செயல்படுத்துவதுதான் எனது கொள்கை. அது சட்டத்துக்கு முரணானது என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். ஒரு தேச துரோகிக்கு உங்கள் சட்டம் பாதுகாப்பு அளிக்கிறது என்றால் அந்த சட்டத்தையே உடைத்தறிய நான் தயங்க மாட்டேன் என்பதை நீங்களும் மறந்துவிட வேண்டாம். பாரத், உங்க அப்பா கிட்டே இப்படி எல்லாம் பேசுறது? இல்லையம்மா, இந்த சமஸ்தானத்தின் பெரிய போலீஸ் அதிகாரியிடம் பேசுகிறேன். இன்ஸ்பெக்டர் ஜெனரல், வருகிறேன். என்னங்க அவன் போறான், தடுத்து நிறுத்தாம இருக்கீங்களே. உன் மகன் முட்டாள் இல்லை, புத்திசாலி.